எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் திங்கிங் தான் பார்க்க போகிறோம். சரியா? இது வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட்டை கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா எதுவுமே தானாக நடந்துடாதுல்ல. எது நடக்கிறதுக்குமே ஒரு காஸ் இருக்கணும். ஆமாம் தானே? ஏதாவது ஒன்று வந்து அதை ட்ரிகர் பண்ணியிருந்தால் தான் அந்த விஷயமே அது நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபோன் வந்து டக்குன்னு லைட்டு வருதுன்னா என்ன எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகுது. சரியா? என்ன காசாக இருக்கலாம்? ஒன்றா நான் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிப்பேன், இல்லைன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது. ஆமாம் தானே? இப்போ ஸ்க்ரீன் தானாக வந்துட்டு ஓகே எனக்கு போர் அடிக்குது அப்படின்லாம் அது ஆன் ஆயிடாதுல்ல. கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த இடத்துல பிகினர்ஸ் எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கோட் எழுதுறாங்க அப்படின்னா இது வந்து முன்னே ஒர்க் ஆச்சு, ஆனால் ஏன் இப்போ இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி யோசிப்பாங்க. சரியா? ஆனால் நம்ம கரெக்டான கொஷின் என்ன அப்படின்னா, என்ன மாறுச்சு, எதனால் இது வருது? கோட் வந்து அப்போ ஒர்க் ஆகுது இப்போ ஒர்க் ஆகலாம், அது மூடுக்கேற்ற மாதிரிலாம் இல்லைல்ல. கரெக்டு தானே? ஏதாவது ஒரு காஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு கோல்டன் டீபக்கிங் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? அடுத்து மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன காஸ்னால வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்துட்டு அந்த காசை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த சிம்டம் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? இப்படி தான் வந்துட்டு நம்ம நார்மலாக டீபக் பண்ணுவோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் தெளிவாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபோனில் வந்து மிஸ்டு கால் இருக்குது. இப்போ எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு காட்டுது ஃபோனில் மேலே. இப்போ என்னென்னலாம் அதுக்கு காரணமாக இருக்கலாம்? ஒன்றா ஃபோன் சைலண்ட்டில் இருந்திருக்கணும், இல்லை நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு ஃபோன் எங்காவது வச்சுட்டு போயிருப்பேன், இல்லை பிஸியாக இருந்திருப்பேன், இல்லை அப்படின்னா நெட்வொர்க் டிலேயாக இருக்கலாம். சரியா? அதாவது நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ ஏதாவது கோட்லையும் நாங்கள் இதே வந்து அப்ளை பண்ணோம். சரியா? என்னெல்லாம் காரணமாக இருக்கும்னு பார்த்தா அந்த காரணத்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியா? என்ன நடந்திருந்தால் இது நடந்திருக்கும், வாட் காஸ்ட் இட் டு ஹேப்பன், அதுதான் உங்களோட மெயின் கொஷினாக இருக்கும். உங்கள் மைண்ட் செட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் லைக் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்மளோட லைக் கோடிங் லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சினாரியோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு காஸ் எஃபெக்ட் வந்து கமெண்ட் பண்ணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் ஹீட்ஸ் அப். சரியா? செகண்ட் வந்துட்டு இன்டர்நெட் சடன்லி ஸ்டாப்ஸ். தேர்டு ஆப் ஷோஸ் சம்திங் வென்ட் ராங். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை மூணுத்துக்குமே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன காசு, அதனால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.